நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த லெந்து நாட்களே ஆண்டுடைய அன்பை பற்றியும் ஆண்டுடைய குணாதிசயத்தை பற்றியும் ஆண்டுதோறும் நமக்கு இப்படிப்பட்ட நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற ஜாஸ்வா டிவிக்காகவும் அவருடைய குடும்பத்தினர் இன்னும் அதில் சார்ந்த அத்தனை பேருக்காக ஆண்டவரை மனதார துதித்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஜாஸ்வா டிவி இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். உலகமெங்கும் அநேகருக்கு இந்த நற்செய்தியை எடுத்து செல்ல கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பாராக. இது அநேக இடங்களுக்கு செல்ல கர்த்தர் அநேக வழிவாசல்களை திறந்து கொடுப்பாராக. ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதலையும் வந்தனத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாட்களே நம்ம எடுத்துக்கொள்கிறதான வேத பகுதியானது மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 29வது வசனத்தை நாம் பார்த்து அதிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வசனத்தை வாசிக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கும் இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் தம்முடைய திருவார்த்தையினாலே அங்கே சொன்ன காரியங்களை பார்க்கிறோம். ஆகவே நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இங்கே வார்த்தையை கொடுக்கிறார். விசேஷமாக இந்த சிலுவை தியான நாட்களிலே ஆண்டுடைய குணாதிசயங்களை நாம் அறிந்து கொள்வது மிக அவசியம். நாட்களில் உபவாசம் இருப்பது, ஜெபிப்பது, வேதத்தை தியானிப்பது, இப்படிப்பட்ட நல்ல அதாவது ஜெப தபமாக இந்த நாட்களை அநேக பரிசுத்தவான்கள் அந்த நாட்களில் இருக்கிறார்கள். அதனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆகவே நாம் கற்றுக்கொள்கிற இந்த அருமையான வசனத்தின் மூலமாக நாம் இதையெல்லாம் ஆண்டோடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஆகவே முதல்ல அங்கே பார்த்தோம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். முதல்ல அங்கே பார்க்கிறோம் சாந்தம் என்று சொன்னாலே அமைதி. நம்முடைய ஆண்டவர் அமைதியின் மன்னன். ஆகவே அவர் சாந்தம் அவருடைய அமைதியின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. அதை குறித்து வேதத்திலே நாம் அநேக இடங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 53ஆம் அதிகாரத்திலே 7வது திருவசனத்திலே நாம் விதமாய் வாசிக்கிறோம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். நாம் ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன், அவருக்கு ஒரு நெருக்கம், ஒரு ஒடுக்கம் ஏற்படுகிறது. ஆனாலும் அவருடைய தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, நான் சாந்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவற்ற அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த தபசு லெந்து நாட்களிலே ஆண்டவர் எவ்வளவு விதமாக அமைதியாய் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, இந்த 53வது அதிகாரம் ஏசாயாவில் 7வது வசனத்தில் 2 இடத்துல பார்க்கிறோம், அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. எவ்வளவு ஒரு சாந்தம் காணப்படுகிறது. அவர் நினைத்தால் என்னனாலும் செய்ய முடியும், ஆனாலும் அவருடைய வாயை அவர் திறக்கவில்லை. இனி நம்ம பார்க்கிறோம் 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே அங்கே விதமாய் வாசிக்கிறோம். அவர் வையப்படும்போது பதில் வையாமலும்
பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆகவே தான் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். அவர் சாந்தத்தை குறித்து எவ்வளவு நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வேதத்தில் பார்க்கிறோம், அவரை வையப்படும் பொழுது அவர் பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது என்ன செய்யல பயமுறுத்தாமலும் இருந்தார். அவரை நிந்தித்த, அவரை பாடுகளுக்கு உட்படுத்தின, அவரை பரியாசம் பண்ணின அத்தனை பேரிலும் இவர் உயர்ந்தவர், இவர் பெரியவர், இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனாலும் அவர் வாய் என்ன செய்யலை, திறக்கவில்லை. ஆகவே அவரை பார்க்கும் பொழுது அவர் பதில் ஒன்றுமே செய்யவில்லை. அவர் பயமுறுத்தவில்லை. நான் ஒருவேளை ராஜ்யத்தில் நான் உன்னை ஏதாகிலும் செய்வேன் என்று என்ன செய்யலை, பயமுறுத்தவே இல்லை. அப்படி ஆண்டவர் அவ்வளவு அமைதியின் மன்னனாய் அவர் காணப்பட்டார். பாருங்களேன், எவ்வளவு நல்லவர். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம், யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6 வசனங்களை வாசிக்கிறோம். இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர்கள் பிரயுத்தரமாக, நசரனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களோடு கூட நின்றான். 6ஆம் வசனம், நான் தான் என்று அவர் அவரிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம், இயேசு அங்கே போர்ச்சவர்கள் தேடி வரும் பொழுது அவரே சொல்ல, யாரை தேடுகிறீர்கள், நான் தான் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அங்கே பார்க்கிறோம், அந்த 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் பிரயுத்தர மனசனாக இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அங்கே நின்றான். இல்லை, என்ன நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது? தம்மோடு கூட இருந்து, தம்மோடு கூட இயேசுவோடு கூட ஜீவித்த, இயேசுவோடு கூட பழகின, இயேசுவோடு கூட பலவிதமான நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து அவரோடு கூட இருந்த அவர் யூதாசு காட்டி கொடுத்த அந்த நபரும் அங்கே இருக்கிறார். இயேசுவுக்கு தெரியும், ஆனாலும் அவரை ஒன்றும் சொல்லவே இல்லை. அவ்வளவு அமைதியாக அவர் அங்கே காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். இன்னும் பார்க்கிறோம், 6வது வசனத்தில் பார்க்கிறோம், யோவான் 18:6 வாசிக்கிறோம், நான் தான் என்று அவர்களிடத்திலே சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். பின்னிட்டு தரையில் விழுந்தார்கள். இயேசு அவ்வளவு வல்லமை உள்ளவர், இயேசு அவ்வளவு அதிகாரமுடையவர். ஆனாலும் அவர்கள் கீழே விழுந்த உடனே கூட பாருங்கள், இப்போ நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, ஒருவேளை இனிமே என்னை பிடித்தீர்களானால், என்னை தொட்டீர்களானால் இதை விட உங்களுக்கு மேலான சம்பவம் ஏற்படும் என்று சொல்லி, உங்களுக்கு தீங்கு ஏற்படும் என்று சொல்லி அவர் ஒன்றும் பயமுறுத்தவே இல்லை. அவர் பதில் பேசவே இல்லை. பிரியமானவர்களே, அவ்வளவு அமைதியாக, அவ்வளவு சாந்தமாக ஆண்டவர் அங்கே காணப்பட்டார். பிரியமானவர்களே, இன்னும் கூட நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வோமானால் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் வசனம் 48, 49, 50வது வசனத்தில் நான் பார்ப்போமானால் அங்கே வேதத்தில் விதமாய் வாசிக்கிறோம். 48, மத்தேயு 26:48 அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் இவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். 49 உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கையை போட்டு அவரை பிடித்தார்கள். பிரியமானவர்களே, தம்மோடு கூட இருந்த அந்த யூதாஸ் இயேசுவை கிட்ட வந்து அவரை காட்டி கொடுத்த வெளியில் கூட ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, சிநேகிதனே என்று சொன்னார். சிநேகிதனே, எதற்காக வந்தாய் என்று சொல்லி கேட்கரை பார்க்கிறோம். என்னத்துக்காய் வந்திருக்கிறாய் என்று கேட்டார். ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துலையும் கூட அவர் அமைதியாக இருந்தார். யூதாசை குறித்து ஒன்றும் அவர் பேசவில்லை. எந்த விதமான கோபத்தையும் அவர் காட்டவில்லை. எந்த விதமான ஒரு பயமுறுத்துதலையும் அவர் காட்டவில்லை. இதுதான் அவருடைய சாந்தம். அதான் அவருடைய அமைதியை குறித்து பார்க்குறோம். நான் சாந்தமாக இருக்கிறேன்னு சொல்வதற்கு மிக மிக ஒரு பெரிய
எடுத்துக்காட்டாய் வாழ்ந்த நம்முடைய அன்பு தெய்வம் இயேசு இரட்சகர். இந்த அருமையான லந்து நாட்களிலே நாமும் வேதத்தை தியானிக்கிற இந்த நாட்களிலே, நாமும் பரிசுத்தமான உபவாச நாட்களிலே இருக்கிற இந்த நாட்களிலே இயேசுவினிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த காரியங்களை, அவருடைய சாந்தத்தை அதிகமாக வாஞ்சித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து நாம் பார்க்கிறோம், அவங்க வேதத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, நான் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட எவ்வளவு மனத்தாழ்மை இருந்தது பார்ப்போமே. வேதத்தில் எங்கே சொல்லப்படுகிறது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் திருவசனம் 14-15 சொல்லுகிறது. அவருடைய தாழ்மையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர்! பிதாவின் செல்லகுமாரன், பிதாவுடைய செல்லகுமாரன். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் பூரண அழகுள்ளவர் தானே, 1000-10,000ங்களை சிறந்தவர் தானுமே. இன்னும் அவர் வல்லமையுடையவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். இப்படிப்பட்ட ஆண்டவர் தம்முடைய சீசருடைய கால்களை அங்கே கழுவினார் என்று பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, அவர் தன்னுடைய துணி எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு சீசருடைய கால்களை கழுவினார். இதனுடைய மனத்தாழ்மையை எவ்வளவாய் காண்பிக்கிறது. இந்த சிலுவை தியான நாட்களிலே கூட அன்பானவர்களை, நீங்களும் நானும் இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட சிந்தனைகள், இப்படிப்பட்ட தாழ்மை நமக்குள்ளே இருக்கிறதா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க அந்த ஜாஸ்வா டிவி மூலமாக கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற இந்த நாட்களில் கூட அவருடைய அமைதி, சாந்தத்தையும் அந்த மனத்தாழ்மையும் இன்றைக்கி நாம் கற்றுக்கொண்டு இந்த வருஷத்திலையும் கூட கர்த்தர் கிருபையாய் கொடுத்த அந்த புதிய வருஷத்தில் கூட நாம் அந்த தாழ்மையை, கிறிஸ்துவின் தாழ்மையை நாம் பெற்று வாழ்வோமானால் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான காலமாய் காணப்படும். வேதம் சொல்கிறது, யோவான் 13 அந்த 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியே காண்பித்தேன் என்று சொல்லுகிறார். அவர் செய்தது மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது, என் பின்னே வாருங்கள் என்று சொல்லுகிறார். நம் ஆண்டவருக்கு பின்னே சென்று நாம் அவருடைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திருவசனம் அதைத்தான் நாம் கற்றுக் கொடுக்கிறது. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். யோவான் 11:29 சொல்லப்படுறது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். சீசருடைய கால்களை ஆண்டவர் கழுவினார். எவ்வளவு பெரியவர்! ஆனாலும் தன்னை தாழ்த்தினார். இன்றைக்கும் நீங்களும் நானும் கூட தன்னை தாழ்த்துகிற அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் என்ன செய்யுங்க, நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியே காண்பித்து போனேன். அவருடைய அடிச்சோடுகளை நாம் பின்பற்றி போவோமானால் உண்மையாகவே இந்த லெந்து நாட்கள், சிலுவதியான நாட்கள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அல்லது நமக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய வாழ்வை நமக்கு அது கொடுக்கும். மட்டுமல்ல, இந்த வேதத்தில் வாசிக்கிறோம், பிலிப்பியருக்கு எழுதின புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 7, 8, 9 விதமாய் சொல்லுகிறது. அவருடைய தாழ்மையை குறித்து, தம்மை தாமே ஆண்டவர் வெறுமை ஆக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். எவ்வளவு நல்ல தெய்வம்! அவர் உன்னதத்தின் தோன்றிய அருணோதயம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் தம்மை வெறுமை ஆக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். எதற்காக? உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக, ரட்சித்துக் கொள்வதற்காக, பரமராட்சியத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் உன்னதத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆகவே எதற்காக? தம்மை தாழ்த்துவதற்காக, தம்மை வெறுமையாக்குவதற்காக, அடிமை ரூபம் எடுப்பதற்காகத்தானே இந்த பூமிக்கு வந்தார். இந்த நாட்களே அதைத்தானே நம்ம இந்த நாட்களை கற்றுக்கொள்ளுகிறோம். அதைத்தானே இன்றைக்கி தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதற்காகத்தானே உபவாசம் இருக்கிறோம். ஆண்டவரும் ஒவ்வொரு வருஷமும் இப்படிப்பட்ட நாட்களே அதற்காகத்தானே நம்ம கொடுக்கிறார். நம்ம ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த நாட்களே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் பயன்படுத்திக் கொள்வோமாக. வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2:8 சொல்லப்படுகிறது, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். அவருடைய தாழ்மையை பாருங்கள். சிலுவையின் மரண பரியந்தம் அவர் உண்மையாயிருந்து கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே ஆண்டவர் செஞ்சாராம், அவர் தாழ்த்தினார். பிரியமானவர்களே, இன்றைக்கி நீங்களும் நானும் கூட தேவ சமூகத்தில் தாழ்த்துகிற அனுபவம் இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் இந்த அருமையான
இந்த நாட்களை நம்மளை இன்னும் அதிகமாக தாழ்த்தி, இன்னும் ஆண்டவர் சொன்னாரே, எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் எங்கள் உலகம் முழுவதுக்கும். அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டபடி நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும்னு சொன்னால், இப்படிப்பட்ட தேவனுடைய குணாதிசயங்களை நாம் கற்றுக்கொண்டு அது நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்னதைப் போல, ஆண்டவரும் அவருடைய பாதங்களை கழுவினதைப் போல நாமும் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னாரே, அவ்விதமாக செய்வோம். அதே போல தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தினார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் செஞ்சாராம், கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அதே மாதிரி தம்மை ஆண்டவர் தாழ்த்தினார். அன்பானவர்களே, இதை கேட்குற நீங்களும் நானும் கூட இந்த குணாதிசயம் நமக்குள்ளே இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால், இந்த அருமையான இந்த சிலுவதியான நாட்களில் ஆண்டவர் கொடுத்த இந்த நாட்களை நம்மளை மறுரூபப்படுத்துவதற்கு இந்த வேதவசனத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற இந்த நாட்களை அப்படிப்பட்ட அந்த தாழ்மையை தரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதே போல் அந்த பிலிப்பியர் 2:9 வாசிக்கிறோம், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை என்ன செஞ்சாராம்? உயர்த்தினார். அவரை எவ்வளவு தாழ்த்தினாரோ, எவ்வளவு அவர் உண்மையாக இருந்தாரோ, அந்த அளவுக்கு அந்த பிலிப்பியர் 2:9 சொல்லுது, அதில் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நீங்களும் நானும் உண்மையிலே தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவருடைய குணாதிசயத்தை நாம் அதை நம்முடைய அவருடைய குணாதிசயத்தை ஏற்றுக்கொண்டு நாமும் அவரை போல் அவருடைய அடிச்சொலை பின்பற்றுவோமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மளையும் உயர்த்துவார். வேதம் சொல்கிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆகவே நம்மளை தாழ்த்துவோம், அந்த அனுபவம் இருக்கட்டும், கர்த்தர் நம்மளை உயர்த்துவான். இயேசுவானவர் அங்கே அவரை தாழ்த்தினபடினால பிதா அவர் என்ன செஞ்சார்? உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். ஆகவே பிலிப்பியர் 2:5 சொல்லுகிறது இவ்விதமாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம்மளிலும் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த அருமையான சிலுவதியான நாட்களை இன்றைக்கி இந்த 40 நாட்கள் இன்றைக்கி நம்ம தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிறோம், அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், நல்லது தான். ஆனாலும் கூட எதற்காக என்று பார்த்தால் பிலிப்பியர் 2:5 சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இதை பார்க்கிற, இதை கேட்கிற உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இந்த வார்த்தையை கடந்து வர வேண்டும். ஆண்டுடைய சிந்தை என்ன அப்படின்னா, அவருக்கு இருந்த சிந்தை, அவருக்கு சாந்தம் இருந்தது, மனத்தாழ்மை இருந்தது. அதே போல் அவருக்கு அந்த சிந்தை இன்றைக்கி என்ன செய்யணும்? நமக்குள்ளே கடந்து வர வேண்டாம். 2 காரியங்களை பார்த்தோம். 3வதாக பார்க்குறோம், அதாவது சாந்தத்தை குறித்து பார்த்தோம், மனத்தாழ்மையை குறித்து பார்த்தோம். 3வது பார்க்குறோம், இயேசு அன்புள்ளவர். அந்த அன்பை நம்ம ஆண்டோட்டு தான் கற்றுக்கொள்ளலாம். யோவான் 13:34-35 வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே 3வது நம்ம ஆண்டவற்றை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நாம் அன்பை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் என்ன செய்யுங்க? அன்பாயிருங்கள். ஆகவே நம்ம பார்க்கிற அநேக ஜனங்கள் எடுத்துகிட்ட அன்பு கூற வேண்டும், அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அன்புள்ளவர்கள், இரக்க குணமுள்ளவர்கள் என்று அநேகர் அறிந்திருக்கிறார்கள். ஏன்னா கிறிஸ்துவின் சிந்தை, ஆண்டோட்டுக்குள்ள அந்த சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும். யோவான் 13:35 சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசல் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆம்பிரியமானவர்களே, நாம் கோபமுள்ளவர்களாக வைராக்கியமுள்ளவர்களாக இருப்போமானால் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல முடியாது. ஆகவே வேதம் சொல்ல தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் அன்புள்ளவர்களாக இருப்போமானால் நாம் தேவனுடைய சீசர்கள் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். ஆகவே நாம் கிறிஸ்து அவர்கள் என்று சொல்லி நம்மளை அவர்கள் அடையாளம் காண்பார்கள். ஆகவே அன்புள்ளவர்களாக இருப்போம். 4வது ஆண்டவற்றை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்று பார்த்தால், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 34வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். பிரியமானவர்கள், இயேசு தம்மை சிலுவையில் அடித்தவர்களை பார்த்து அவர் முதல்ல சொன்ன வார்த்தை, பிதாவை இவர்களே மன்னியும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவற்றை மன்னிக்க. ஆண்டவர் மன்னிக்கிறவர். ஆகவே அவற்றை நாம் கற்றுக்கொள்வோமானால் பிறருடைய குற்றங்களை நாமும் மன்னிக்க வேண்டும்.
இந்த நாட்களை அதைத்தான் இந்த நாட்களில் நாம் அதிகமாக இந்த சிலுவை தியான நாட்களை கற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு மறுரூபம் அடைவதற்கு நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். தேவனுடைய வசனம்தான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அந்த சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும். தேவன் அதாவது வேதத்தில் வாசித்த விதமாக நான் சாந்தம் உள்ளவனமாக இருக்கிறேன், மனத்தாழ்மையாக இருக்கிறேன் என்று பார்க்கிறோம். அதுக்கடுத்து வேதத்தில் பார்த்தோம், ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்மளை பார்த்து நீங்களும் ஒருவர் என்ன செய்யுங்க, அன்பாயிருங்களை சொல்லலாம். மூணாவது நான்காவது பார்க்கிறோம், ஆண்டவர் மன்னிக்கிறவர். ஆகவே ஆண்டவர் மன்னிக்கிறவர். சிலுவையிலே தம்மை அடித்து துன்புறுத்தினரை பார்த்து பிதாவை மன்னியும் என்று சொன்னார். ஆகவே நாமும் பிறருடைய குற்றங்களை என்ன செய்யணும், மன்னிக்க வேண்டும். அஞ்சாவது காரியமாக நாம் கற்றுக்கொள்வோமானால் மார்க்கு 1:35 வாசிக்கிறோம், இயேசு ஜெபிக்கிறவர். எப்போ ஜெபிக்கிறவர்? அதிகாலையிலே ஜெபிக்கிறவர். வேதத்தில் வாசிக்கிறோம், மார்க்கு 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஆண்டவர் ஜெபம் பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இந்த 40 நாட்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுக்கும் மட்டும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படி செய்தார். ஆகவே அவருக்குள்ள சிந்தை இருந்தது. அந்த சிந்தை நமக்கு இருக்குமானால் நாமும் காலையில் மட்டுமல்ல, அந்தி சந்தி மத்தியான வேளையிலையும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் ஜெபிக்கிறவர். ஆகவே நாம் அவற்றை கற்றுக்கொண்டு நாமும் ஜெபிக்க வேண்டும். ஆறாவது காரியமை பார்ப்போமானால் பிலிப்பியர் 2:8 பார்க்கிறோம், அவர் என்ன செஞ்சாராம், மனுசுருவமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். ஆகவே அவர் கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். ஆண்டவர் கீழ்ப்படிந்திருந்தார். ஆகவே நாம் சத்தியத்தை கீழ்ப்படிய வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், மூப்பர்கள் கீழ்ப்படிய வேண்டும், அதிகாரம் உள்ளவர்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஆகவே அப்படிப்பட்டவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாக கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தின்படி தம்மை தாழ்த்தினபடினால பிதா அவரை உயர்த்தினார். இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அப்படி நாம் செய்வோமானால் நிச்சயமாக தேவன் நம்மளையும் உயர்த்துவார். வேதம் தான் சொல்கிறது, தம்மை தாம் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்வது. கடைசியாக 7வது ஒரு பரிபூர்ணமாக சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர். 1 பேதுரு 1:16 சொல்கிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த அருமையான நாட்கள், இந்த 2 நாட்களில் பார்க்கிறோம். இன்றைக்கி அந்த சாம்பற்பதம் துவங்கி கடைசி அந்த குட் ஃப்ரைடே வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஜனங்கள் அமைதியாகவும் வேத தியானத்திலையும் உபவாசத்திலையும் ஜெபத்திலையும் ஆங்காங்கே அநேக திருச்சபைகள், அநேக சிறப்பு கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள், தியான கூட்டங்கள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்மளை பார்த்து சொன்னார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். ஆகவே நம்ம ஆண்டவற்றை கற்றுக்கொள்கிறோம். பரிசுத்தத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆகவே பரிசுத்தம் அவசியம். இந்த 40 நாட்கள் நான் மட்டும் கிடையாது, கர்த்தருடைய வருகை பரியந்தம் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுக்கும் நாளெல்லாம் நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும், தேவனோடு கூட பேச முடியும். ஆகவே நாம் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாட்கள் 7 காரியங்களை பார்த்துருக்கிறோம். 7 காரியங்கள் விசேஷமாக ஆண்டவற்றை நாம் கற்றுக்கொண்டிருக்கிற காரியங்கள். அது கிறிஸ்துவின் சாந்தத்தை, அமைதிக்குறை பார்த்துருக்கிறோம். 2வது கிறிஸ்துவின் தாழ்மையை பார்க்கிறோம். 3வது ஆண்டவரிடத்தில் அன்பை பார்க்கிறோம். 4வது ஆண்டவரிடத்தில் மன்னிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 5வது ஆண்டவற்றை ஆண்டவர் ஜெப வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அதிகாலையில் ஜெபித்தார் அல்லவா, நாமும் அதிகாலையில் ஜெபிக்க வேண்டும், இரவில் ஜெபிக்க வேண்டும், மத்தியானத்தை ஜெபிக்க வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா 6வது காரியமாக பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்தார். இதுவரைக்கும் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார். நீங்களும் நானும் கூட இப்படி வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய ஜீவனை கொடுக்க மட்டும் நாம் செய்யணும், தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கடைசியாக பரிபூர்ணமாக வேதம் சொல்வது, ஆண்டவர் பரிசுத்தமாக இருந்தார். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகவே நாம் பரிசுத்தமாக வாழ்வோம், கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆகவே இந்த உலகத்திலையும் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, ஆசீர்வாதம் ஒரு வாழ்க்கை வாழ, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாட்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த 2026 வருஷத்திலும் கூட இந்த லெந்து நாட்களிலே நாங்கள் ஆண்டவரை அதிகமாய் ஆண்டவரை வேதவசன தியானிக்க எங்களுக்கு கொடுத்த மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த ஜாஸ்வா டிவி மூலமாக ஆண்டுதோறும் இப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த லெந்து நாட்களை ஆண்டவரே சிலுவை தியானங்களை அதிகமாய் நம்முடைய குணாதிசயங்களை ஆண்டவரே கற்றுக்கொள்வதற்கு அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஜாஸ்வா டிவியும் அவருடைய குடும்பத்தாரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. உலகம் முழுவதும் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. அந்த வசனத்தை கேட்ட தியானத்தில் பங்கு கொண்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பீராக. கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும் பெரிய காரியம் செய்யும். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மேற்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.